ஒரு குடும்பத்தை சீரழிக்க ஒரு கத்தியோ ஒரு விபத்தோ தேவையில்லை. ஒரு மது பாட்டில் போதும். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் கணவரின் குடிப்பழக்கத்தால் அமைதியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சம்பளம் வாங்கின நாளே வீட்டுக்கு வர்றது காசல்ல, மதுவின் வாசனை. வீட்டுல சண்டை, குழந்தைகளுக்கு பயம், பெண்ணுக்கு மன உளைச்சல். இது ஒரு வீட்டோட பிரச்சனை இல்லை, இது ஒரு சமூக பிரச்சனை. அப்போ ஒரு கேள்வி வரும், அரசு ஏன் மதுவை முழுக்க ஒழிக்க மாட்டேங்குது? காரணம் இருக்கு. மதுவிலிருந்து அரசுக்கு பெரிய வருமானம் கிடைக்குது. முழு தடை போட்டா கள்ளச்சாராயம், உயிரிழப்பு, குற்றம் இதெல்லாம் அதிகரிக்கும்னு ஒரு பயம். அதனால முழு ஒழிப்பு சாத்தியம் இல்லை. ஆனா ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தாம இருக்க முடியுமா? ரேஷன் கடையில் அரிசி சர்க்கரை எப்படி அளவோடு தர்றாங்கோ, அதே மாதிரி மதுவையும் வாரம் ஒரு முறை மட்டும் வயசுக்கேற்ற அளவுல தந்தா எப்படி இருக்கும்? தினசரி குடிப்பு குறையும், அடிமை மெதுவா தளரும், குடும்ப செலவு கட்டுப்படும், பெண்களுக்கு சண்டை வன்முறை குறையும். ஸ்மார்ட் கார்டு அல்லது பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தி ஒரு வாரத்துக்கு ஒரே அளவு அது மீறி விற்பவர்களுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும். குடும்பத்தினர் புகார் கொடுத்தால் தற்காலிகமாக அவருக்கு மது நிறுத்தும் வசதி, அதனுடன் சேர்த்து மதுவிலிருந்து விலக ஆலோசனையும் இலவசமாக தரலாம். இது தண்டனை இல்லை, மாற்றத்துக்கான வாய்ப்பு. மது ஒரு தனிப்பட்ட பழக்கம் இல்லை, அது ஒரு குடும்பத்தை பாதிக்கும் சமூக பிரச்சனை. ஒழிப்பு சாத்தியம் இல்லை என்றாலும் கட்டுப்பாடு சாத்தியம். இந்த யோசனை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, விவாதம் தொடங்கட்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணின் அமைதி ஒரு குடும்பத்தின் எதிர்காலம்.